கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நம்ம காண இருக்கிற ஒரு சத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே எல்லாருக்குமே நல்லா பயிற்சியான அல்லது நல்லா தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துவின் அற்புதம். அது கானாவூர் கல்யாணத்தில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம வேதாகமத்தில் கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கானாவூர் கல்யாணத்தை இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். கரெக்டா? அத்தனை அவர் செய்த முதல் அற்புதம் நான் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்வதற்கு முன்பதாகவே ஒரு அற்புதத்தை செய்திருந்தார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருக்கிட்ட போய் அந்த வலை வீசுன்னு சொல்லும்போது படகு நெரும்பு தக்கதான என்ன கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீன் கிடைச்சிச்சு. ஆகிலும் ஏன் இந்த அற்புதத்தை மட்டும்தான் கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் அப்படின்னு நம்மளுக்கு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுதுன்னா, பப்ளிக் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பார்த்து அநேகர் உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துற வண்ணமாக நடுக்கப்பட்ட முதல் அற்புதம் இது. புரியுதுங்களா? ஆனா கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம் அல்ல, எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்த முதல் அற்புதம் இதுன்றதுனால நம்மளுக்கு பைபிள் என்ன வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் அற்புதம் அப்படின்னு போடப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம்னா வசனத்துக்குள்ள போகலாம், வசனத்தை ஒவ்வொன்றா வாசிக்கலாம், அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து போகலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம தொடங்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கல்யாணம் எப்ப நடக்குதுங்களா? நீங்க பதில் சொல்லணும். கல்யாணம் எப்ப நடக்குதா? 3ஆம் நாளிலே. உங்களுக்கு சில இடத்துல நெக்ஸ்ட் டே வந்திருக்கோம். அது ஆனா உங்களுக்கு பெரும்பாலும் என்னத்தான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நாளிலே. நான் 2 கண்ணோட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன். எது அந்த 3ஆவது நாள் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். நீங்க ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கலாம். ஆனா கவனிச்சிங்கன்னா தேவன் இது மூலியமாக நம்மளுக்கு புது தகவல்களை கொடுக்குவார். இப்போ இந்த 3ஆம் நாள் எது அப்படின்றது தான் முதல் நம்ம தேடுதலுக்குள்ள போறோம். இதோட சம்பவம் எங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற வசனத்தை ஒவ்வொன்றா நீங்க வாசிச்சுன்னு வாங்க. நான் உங்களுக்கு இங்க கட்டங்கள் போட்டிருக்கிற சம்பவங்களை ஒவ்வொன்றா உங்களுக்கு வரிசைப்படுத்த போறேன். முதல் யோவானிடத்தில் யூதர்கள் வர இருக்கிற மேசியா நீர்தானா அப்படின்னு கேட்குவாங்க. அந்த சம்பவம் இது யோவான் ஸ்தானகரிடத்தில் கேட்குவார். ஆனா எழுதுறது கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவான். புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சம்பவத்துல தான் என்ன பண்றாருன்னா, அந்த 3ஆவது நாள யோவான் கணக்கு போடுறார். வசனத்தை எடுத்துக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டார். இது நடக்கிற சம்பவம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது முதல் நாள் நடுக்கம். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்பு அடுத்த நாள் அப்படின்னு வரும். இதுக்கு வசனம் உங்களுக்கு இருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல யோவான் என்ன பண்ணின்னு இருக்குவாருன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவ பார்க்குவார். பார்த்துட்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்வாரு. இது 2ஆம் நாளா இருக்கும். இது முடிச்ச உடனே வசனம் எப்படி தொடங்கும்னு பாத்தீங்கன்னா, மறுநாளிலே அப்படின்னு பேசுவார். யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல யோவான் என்ன பண்ணின்னு இருக்குவார்னா, அவரோட 2 சீசர்களோட இருக்குவார். அந்த 2 சீசர்களுக்கு இதோ இயேசு கிறிஸ்து இவர் தான் அப்படின்ட்டு அறிமுகம் படுத்தி வைக்குவார். புரிஞ்சுச்சுங்களா? அன்னைக்கு யோவானும் அந்திரே என்ன பண்ணுவாங்கன்னா, யோவான் ஸ்தானகரை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போயிடுவாங்க. சாயங்காலம் 4 மணி ஆயிடும், அங்கேயே தங்கிடுவாங்க. அப்புறமா வசனம் எப்படி தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே திருப்பி தொடங்கும். மறுநாளிலே இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு போகலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார். ஏன் கலிலியாவுக்கு போகலாம் தீர்மானிக்கிறாருன்னா, கானா ஊர் பட்டணம் இருக்கிற பகுதி கலிலியா. இப்ப திருமணத்துக்கு போறதுக்கு இவர் போகிறார். அப்படி போகும்போது தான் யாரை சந்திக்குவாருன்னா, பிலிப்பையும் நத்தானிலையும் சந்திக்குவார். இது எந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா 4ஆவது நாள். இது முடிஞ்ச உடனே வசனம் 2ஆம் அதிகாரத்துக்கு போகும். அப்ப என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் நாளிலே. அப்ப எந்த சம்பவத்தை தொடர்ந்துன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ யோவான் பேசும்போது அந்த பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து கானா ஊர் கல்யாணம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 7ஆவது நாள் வந்திருக்குவார். எங்கத்துல இருந்து 3ஆவது நாள்னு பாத்தீங்கன்னா, கலிலியாவுக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு போன முதல் 3ஆவது நாள் என்ன ஆவாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க வருவாரு? கானா ஊருக்கு வருவார். இது முதல் கண்ணோட்டம். அடுத்து நான் பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் அப்படின்ட்டு நேரடியாகவே வசனம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு. 3ஆம் நாளிலே யார் வருது? இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு வரார்.
இந்த 3ஆம் நாள் எங்கத்திலிருந்து கூட நம்ம கணக்கு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, யூதர்களுடைய முறைமை பிரகாரம் அவங்க 3ஆவது நாள்ல கல்யாணம் பண்ணுவாங்க. எந்த 3ஆவது நாள் இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? எந்த 3ஆவது நாள் திருமணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வருது இல்லைங்களா, சனிக்கிழமை ஓய்வு நாள், அதுதான். அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை வாரத்தின் 2ஆம் நாள், 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை திருமணம் அதிகமா பண்ணுவாங்க. ஏன் இப்படி செவ்வாய்க்கிழமை? இன்னைக்கு யாருன்னா செவ்வாய்க்கிழமையை விரும்புவாங்களா? ஆனா யூதர்களுடைய குறிப்பாக கலீலியர்கள் செவ்வாய்க்கிழமை திருமணம் பண்ணுவாங்க. அல்லது ஏதாவது ஒன்று அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா 3ஆவது நாள் செய்வாங்க. ஏன் 3ஆவது நாள் செய்வாங்கன்னா, யூதர்கள் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா வேதத்தை பார்க்குவாங்க இல்லைங்களா. வேதத்துல தேவன் சிருஷ்டிப்பின் நாள் ஞாபகம் இருக்குங்களா? தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆதி ஆகமத்துல ஒவ்வொன்றா சிருஷ்டினே வந்தார். அப்போ முதல் நாள் தேவன் எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்குவாரு? இது நல்லதுன்னு கருதினாரு. ஒரு நாளை மட்டும் நல்லதுன்னு சொல்லியே இருக்க மாட்டார். எந்த நாள் பார்க்க போனா 2 நாள், ஆனா அதுல ஒரு நாளுக்கு வேற ஒரு விஷயத்த சொல்வாரு, ஒரு நாளுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டார். செகண்ட் டே 2ஆம் நாளுக்கு நல்லதுன்னு சொல்லியே இருக்க மாட்டார். மாறாக 3ஆம் நாள் வருது இல்லைங்களா, அந்த 3ஆம் நாளுக்கு மட்டும் தான் 2 தடவை நல்லது சொல்லியிருக்குவார். 3ஆவது நாளுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்குவார்னா ரெட்டிப்பா நல்லதுன்னு சொல்லியிருக்குவார். அப்ப யூதர்கள் என்ன கருதுனாங்கன்னா, 3ஆவது நாள் தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த 3ஆவது நாள் நாம ஏதாவது செய்தோம் என்றால் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்தது. வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்றார். இது 3ஆவது நாள். முதல் தடவை நல்லதுன்னு சொல்வாரு. அப்புறமா அது முடிக்கும் போது அந்த 3ஆவது நாள 12ஆம் வசனத்துல மீண்டும் என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, அது நல்லது என்று சொல்லியிருப்பார். 3ஆவது நாளுக்கு மட்டும் ரெட்டிப்பான நல்லதுன்னு இருக்குவார். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப யூதர்கள் என்ன பண்றது ஒரு வழக்கமா இருந்தது. குறிப்பாக கலீலியா பகுதியில் இருக்கிற யூதர்கள் இந்த 3ஆம் நாளில் ஏதாவது ஒரு திருமணத்தை நடத்துவார்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் கூட இதுல கவனிக்கலாம். இந்த பிரபஞ்சத்திலேயே, முழு பிரபஞ்சத்திலேயே உயிர் வந்தது எத்தனாவது நாள்? உயிர் தேர்ட் டே, 3ஆவது நாள் தான் என்ன வந்ததுங்க உயிர். எந்த உயிர்? மண்ணிலிருந்து ஒரு செடி. இது தேவனின் பிரமாணம். இயேசு கிறிஸ்து கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 3ஆவது நாள்ல தான் உயிர் தெழுதலின் முதல் பலனாக மண்ணிலிருந்து வந்திருக்குவார். எங்க வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்பிலே காமிச்சார். உயிர் வரணும்னா அது எத்தனாவது நாள் தான் வரும்னு பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் தான் வரும். அதுதான் அந்த உயிர் தெழுந்தக்கூடிய ஒரு நாள். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். இப்ப எங்க இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா பாருங்க, இந்த கலீலியா பகுதி, இயேசு கிறிஸ்து இருந்த கிராமத்துக்கு பக்கத்து ஊர் தான் கானா இடம். இங்க கானா, கிறிஸ்து இருந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாசரேத். இங்கதான் கிறிஸ்துவோடைய நாசரேத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கீங்களா, ஒரு சின்ன கிராமம். அதுக்கு பக்கத்துல தான் எந்த ஊருக்குன்னு பாத்தீங்கன்னா கானா ஊர் இருக்கு. அவங்க திருமணத்துக்கு அழைக்கணும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரை கூப்பிடுவாங்க. ஏன் நிறைய பேரை கூப்பிடுவாங்க? சின்ன கிராமம் தான், அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே அழைக்குவாங்க. இப்ப யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு போயின்னு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவும் அவருடைய சீசர்கள். எவ்வளவு பேர் போயின்னு இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கூட சீசர்கள்னு பாத்தீங்கன்னா கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்னும் 12 சீசர்களை கூப்பிடல. நீங்க மேல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா யோவான், பேதுரு, அப்புறமா அந்திரேயா, யாக்கோபு, பிலிப்பு, நத்தானியல், இப்பேற்பட்டவர்கள் தான் வந்திருக்காங்க. ஏறக்குறைய 6ல இருந்து 7 பேர் இருக்கலாம். இவ்வளவு பேர் தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப திருமணத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக போட கிராமம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கானா ஊர்ல இருந்து தான் அவர் வந்திருக்குவார். இப்ப அவருடைய இடத்துக்கே போயின்னு இருக்கிறாங்க. வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊராகிய நாத்தான்வேலும். அப்ப நத்தானியல் எங்கத்துல இருந்து தான் வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கானா ஊர்ல இருந்து தான் வந்திருக்கிறார். இப்ப இவர் போகும்போது எந்த ஊருக்கு தான் போயின்னு இருக்கிறாரு? கானாவூர். அதே நத்தானியலுடைய அதே கிராமத்துக்கு தான் போய் நிற்கிறாங்க திருமணத்துக்கு. இப்ப கானாவூர் எப்பேற்பட்ட ஒரு பகுதினா அந்த இடத்துல நல்லா செழிப்பு இருக்குது. கானாவூர்ல நிறைய அத்தி பழங்கள், திராட்சை ரசங்கள் நிறைய வெளியக்கூடிய ஒரு இடம் தான் கானாவூர். இப்போ அங்க வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க வந்த உடனே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா திருமணத்தில் என்ன காலியா இருக்கு? திராட்சை ரசம் காலியா இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான்.
ஆனா கொஞ்சம் டீப்பா இன்னைக்கு போக போறோம். யூதருடைய கலாச்சாரத்தில் அவங்க கொஞ்சம் புளிச்சு போன திராட்சை ரசத்தை கொடுக்கறது அவங்களுக்கு வழக்கம் தான். யூதர்கள் திருமணம் நடத்தும் போது அவங்க என்ன கொடுக்குவாங்கன்னா சில புளிச்ச திராட்சை ரசத்தை கொடுக்குவாங்க, ஃபர்மெண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க அதிகமாக குடிக்குவாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒரு அவங்களுக்கு என்ன அளவுகோல் இருக்கிறதோ, அதாவது லிமிட் இருக்கிறதோ, அவங்களுக்குன்ட்டு அந்த கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு ஏத்தவாறா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடிக்குவாங்க. ட்ரங்கன்னஸ் பண்ண மாட்டாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை குடிச்சு வெறி கொள்ள மாட்டார்கள். ஆனா திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து குடிக்குவாங்க. அதுல தண்ணீர் அதிகமா கலந்து கொடுக்கறது ஒரு வழக்கம். இப்போ இது திராட்சை ரசம் தீந்து போச்சுன்ற செய்தி தெரிஞ்ச உடனே நேரா மரியாள் யாருக்கிட்ட வராங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்கன்னா, பார்க்க போனா அந்த அந்த திருமணத்தை நடத்த கூறியவர்கள் தான் வரணும். அவங்க தான் சொல்லணும் திராட்சை ரசம் தீந்தாச்சு, இல்லது அவங்க தான் ஏற்பாடு பண்ணணும். ஏன் மரியாள் இது குறித்து கவலைப்படுறாங்கன்னா, அந்த திருமணத்தை ஹோஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த திருமணத்தை எல்லாரையுமே வரவேற்று நடத்தி வைக்கிற ஒரு வேலை யாருடைய வேலையா இருந்ததுன்னா மரியாளுடைய வேலையா இருந்தது. அதனால தான் அங்க திராட்சை ரசம் தீர்ந்த உடனே முதல் கவலைப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாள் கவலைப்படுறாங்க. யூதருடைய கலாச்சாரத்துல திருமணம் ஒரு வாரம் நடக்கும், ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் முழுசா என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை நடத்தி கொண்டுனே இருக்குவாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு முழுமையாக என்ன வச்சிருக்குவாங்கன்னா திராட்சை ரசம் வச்சிருக்குவாங்க. திராட்சை ரசம் தீந்து போச்சு என்றால் அந்த மாப்பிளவோட வீடு, அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன தீந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா திராட்சை ரசம் தீந்தாச்சு. மரியாள் கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றதுக்கான காரணம் என்ன? மரியாளுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வாங்கன்ட்டு? அப்ப ஏன் கிறிஸ்து கிட்ட வந்து சொல்லணும்? ஏன்னா அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாள். இப்ப மரியாளுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறதுனா மரியாளுடைய குமாரன். இப்போ உதவினும் போது யாருக்கிட்டலாம் வந்து கேட்க முடியுமானா மகனுக்கிட்ட தான். இந்த வேலையை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன், திராட்சை ரசம் தீந்தாச்சு, இப்போ உடனடியாக ஏதாவது ஒரு உதவியே செய். அதுவும் அந்த நேரத்துல மரியாள் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வசனத்துல எந்த விதமா குறிப்பும் நம்மளுக்கு இல்லை. ஆனா மரியாள் தான் அந்த திருமணத்தை எடுத்து நடத்தி நிற்கிறாங்கன்றது தோண்டி தெரியுது. ஏன்னா இவங்க தான் கவலைப்படுறாங்க. அதனால உடனடியா கிறிஸ்து கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்படியாவது இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அப்போ கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. அதாவது என்ன அர்த்தம்னா நாம ஏன் கவலைப்படணும், அத்தாதுடைய அர்த்தம். உனக்கும் எனக்கும் என்னன்னா நாம ரெண்டு பேரும் என்னத்துக்கு குறிச்சு கவலைப்படணும். என் வேலை வரவில்லைன்னு வர, வேலை வரவில்லைன்னு சொல்லிட்டு எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 2:4 அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா என் டைம் இன்னும் வரலன்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு டைம் குறிக்கப்பட்டிருந்ததா? இருந்துச்சா இல்லையா? காலத்துக்கு முன்னாடி வந்தாரா, காலம் முடிஞ்ச பின்னாடி வந்தாரா? காலம் முடிஞ்ச பின்னாடி. சரியான கரெக்ட் டைம்க்கு வர்றார். கிறிஸ்துவோடைய மரணம் சரியான டைம். அதாவது இயேசு கிறிஸ்து செய்யற ஒவ்வொன்றுக்கும் சரியான நேரத்துல தானே செய்யணும். அப்போ இங்க மட்டும் அற்புதத்தை செய்யும் போது ஏன் அவர் காலம் வரலன்ட்டு செஞ்சுட்டாரு? அப்படி செய்ய முடியுமா இயேசு கிறிஸ்துனால? பிதா கொடுத்த காலத்துல தான் அவர் எல்லாமே செய்வார். காலம் வரலன்னு சொல்லிட்டு எப்படி அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும். அவர் எனக்கு அற்புதத்தை செய்யற காலம் வரலன்னு சொல்லல, நான் மேசியாவாக மக்கள் மத்தியில் அறியப்படுகிற காலம் இன்னும் வரலன்றார். புரியுதுங்களா? நான் அற்புதத்தை செய்யற காலம் வரலன்னு சொல்ல. ஏன்னா அற்புதத்தை ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு? பேதுரு கிட்ட செஞ்சிருக்கிறார். சோ அற்புதத்தை செய்யற காலம் இருக்கு. ஆனா மேசியாவாக இன்னும் மக்கள் மத்தியில் அறியப்படுகிற வேலை வரல. ஏன்னா இப்ப அற்புதத்தை செஞ்சிட்டாங்கன்னா ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக கருத தொடங்கிடுவாங்க. இப்ப அத்தை சொல்றாரு, நான் இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அல்லது மேசியாவாகவும் அறியப்பட வேலை வரல. இதைத்தான் இவர் சொல்றாரே தவிர நான் அற்புதத்தை செய்ய வேலை வரலன்னு சொல்லல. சரி, மரியாதை சொன்ன உடனே கிறிஸ்துவ சொல்லிடுறாங்க. ஆனாலும் மரியா என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல, அவங்க வேலைக்காரர்கள்ட்ட போயிட்டு என்னுடைய மகன் என்ன சொல்றாரோ அதன்படி கேளுங்கள். நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 வசனம் தான், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பரிச்சயமானது தான். ஆனா அடுத்த பக்கத்துல வரும்போது நம்ம புது புது விஷயங்களை நம்மளால படிக்க முடியும். இப்ப மரியாள் சொல்லிடுறாங்க, என் குமாரன் என்ன சொல்றாரோ அதன்படி கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்ட உடனே இப்போ நேரா கிறிஸ்து வரார்.
இப்போ அடுத்து அவருடைய வேலை என்ன வேலை செய்யறாருன்னா, அவங்களுடைய வேலைக்காரர்களா கூப்பிட்டுட்டு அங்க கருஞ்சாடிகள் இருக்கு, அதாவது ஸ்டோன் பாட் அப்படின்னு இருக்கும். இதுல உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி தெரியாது, கல்லுனால் செய்யப்பட்ட ஜாடி. அதோட படம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஜாடி நெறியம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தண்ணிய நெருப்புன்னு வர. உங்களுக்கு தமிழ்ல எப்படி வந்திருக்கோன்னா 2 அல்லது 3 குடம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணின்னு இருக்கும். ஆனா அதுல எவ்வளவு தண்ணி பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இப்போ இந்த கற்சாடியில வைக்கப்படுகிற தண்ணியில எதுக்கு பயன்படுத்துறாங்களா? இல்ல இல்ல இல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுது? யூதர்களுடைய முரண்மைக்கு சில சடங்குகள் இருக்கு. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கை கழுவாங்கோ, கால் கழுவாங்கோ, சில பாத்திரங்களை கழுவார்கள். ஏன் இதை கல்லுனால் செய்யப்பட்ட ஜாடி. உங்களுக்கு தமிழ்ல கருஞ்சாடின்னு இருக்கு, ஆனா அது என்ன ஜாடின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் வாட்டர் ஜார்ஸ், அதாவது கல்லுனால் செய்யப்பட்ட ஜாடி. யூதர்கள் என்ன நம்பினாங்கன்னா கல்லுனால் செய்யப்பட்ட ஜாடி தீட்டுப்பட்டிருக்காது, அதுல இருக்கிற தண்ணி எடுத்து நாம கழுவினோம் என்றால் நாம் சுத்தமாகுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். புரிஞ்சுச்சுங்களா? வசனம் கூட இருக்கு, 2 வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தக்க கை கொண்டு அடிக்கடி கை கழுவுவாங்களா? 4ஆம் வசனம். கடையிலிருந்து வரும் பொழுது ஸ்நானம் பண்ணாமலும் சாப்பிட மாட்டார்கள். வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? குளிக்குவாங்கோ, கை கழுவாங்கோ. சில பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எந்த தண்ணியை பயன்படுத்துவாங்கன்னா இந்த கல்லுனால் செய்யப்பட்ட ஜாடியில இருக்கிற தண்ணியை மட்டும் தான் எடுத்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த தண்ணியை என்னன்னு கருதுனாங்கன்னா சுத்தமான தண்ணின்னு கருதுனாங்க. அது எப்படி இருக்கும்னா பாருங்க, இப்படி இந்த கல்லுனால் இப்படி செய்யப்பட்டிருக்கும். இதுதான் அன்னைக்கு இருந்த கல்லு ஜாடிகள். இந்த கல்லு ஜாடிகளுக்குள்ள தான் எதை போட்டுருவாங்கன்னா அவங்க தண்ணி ஊத்தி நெருப்பி வச்சிடுவாங்க. வந்த உடனே இதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி எடுத்து தங்களை சுத்திகரித்து கொள்வார்கள். இது எவ்வளவு நெருப்போன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல வெறும் 2 குடமா ரொப்ப முடியும், 2-3 குடம். இது எவ்வளவு நெருப்ப முடியும்? 30 கேலன், 20ல இருந்து 30 கேலன் தண்ணி இதுக்குள்ள ஊத்தலாம். இது எவ்வளவு? இது கேலன் கவனிச்சு பாருங்க. 1 கேலன்னா 3.7 லிட்டர் தண்ணி. அப்போ ஒரு கல்லுனால் செய்யப்பட்ட ஜாடியில குறைஞ்சபட்சம் 75ல இருந்து 115 லிட்டர் தண்ணி ஊத்தலாம். அப்போ 6 ஜாடி என்றால் 690, அதிகபட்சம் குறைஞ்சது 450 லிட்டர் தண்ணி ஊத்தலாம். அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு லிட்டர் திராட்சை ரசத்தை செஞ்சிருக்கிறாரு? நிறைய பேர் என்ன தெரியுங்களா நம்புவாங்க, இயேசு கிறிஸ்து குடிய கொடுத்துட்டாரு. ஆமாங்க, அவர் திராட்சை ரசத்தை கொடுத்தாருன்னா என்ன தான் நம்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது குடி. அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து எல்லாருமே பார்க்குற மாதிரி செய்த அற்புதத்துல 690 லிட்டர் குடி ரெடி பண்ணாருன்னு சொல்லணும். இதுதான் நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க. இது பார்க்க போனா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. இயேசு கிறிஸ்து மட்டும் குடிய ரெடி பண்ணியிருந்தாருன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை ஒடிச்சிருக்குவார். சரி, பின்னாடி அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துன்னு வரலாம். சரி, இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து எப்படி நடத்துறார்? இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து அவங்க சீசர்களை கூப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துன்னு வா. தண்ணி எடுத்துன்னு எதை முழுமையா நெருப்புனா இந்த கல்லுனால் செய்யப்பட்ட ஜாடி, அந்த ஜாடி முழுசா எதை நெருப்பு? தண்ணினால் நிரப்பி. இப்ப தண்ணியை நிரப்பிட்டாங்க அவங்களுடைய வேலைக்காரர்கள். இப்போ கொஞ்சமாக அதுல இருந்து மொண்டு, எல்லாத்தையும் எடுன்னு சொல்ல, கொஞ்சமாக அதுல இருந்து மொண்டு இந்த திருமணத்தை நடத்துறதுக்கு ஒரு மேல் பார்வையாளர் ஒருத்தர் இருக்குவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பாஷையில சொல்லணும்னா ஈவெண்ட் மேனேஜர்னு வாங்க பாருங்க. அவங்க தான் அதை முழுமையாக நடத்துவாங்க. அவங்க கிட்ட எடுத்துன்னு போய் என்ன பண்ணு, இந்த தண்ணி, அதாவது இப்ப தண்ணி என்னவா மாறி இருக்கு? திராட்சை ரசமா மாறி இருக்கு, எடுத்துன்னு போய் குடுன்றாரு. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்ப பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட எடுத்துன்னு போறாங்க. எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு? ஏன் அவர்கிட்ட கொடுக்கணும்? கரெக்ட். ஏன் அவர்கிட்ட கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அவர் மக்களுக்கு பரிமாறத்துக்கு முன்னாடி அவர் டெஸ்ட் பண்ணுவார். சாப்பாடு விஷயத்துல கூட அவங்க செக் பண்ணிட்டு இது சரின்னு சொன்னாதான் யாருக்கு போகும்னா மற்ற மக்களுக்கு போகும்.
இப்போ அதனால யாருக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடு, இந்த பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடு அப்படின்னா இப்போ எடுத்துன்னு போய் கொடுக்குறார். யாரோ ஒரு வேலைக்காரன் எடுத்துன்னு போய் கொடுத்தா அவர் என்ன சொல்றாரா, இது வந்து குட் வைன்னுவார். அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். குட் வைனுக்கோ ட்ரிங்க்டு வைனுக்கோ வித்தியாசம் அதிகம். இது நல்ல திராட்சை ரசம்னு சொல்வார். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்டு வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, இப்போ ருசி பார்த்துட்டு யாரை கூப்பிடுறாரு கவனிச்சு பாருங்க. மணவாளனை கூப்பிடுறாரு. ஆனா அங்க அற்புதம் செய்தது யாரு? கிறிஸ்து. ஆனா இங்க வந்து நிற்கிறது யாரு? மணவாளன் வரார். இப்ப மணவாளன் வந்து மணவாளன்ட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துருவாங்க, நிறைய குடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டமானது கொடுக்குவாங்க, அதாவது நிறைய தண்ணியை கலந்து கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, முதல் நல்ல ரசம் தான் வந்திருக்கு, ஆனா அதை பார்க்கலும் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்றார். வாசிக்கலாம் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அது என்ன ரசம் சொல்றாரு? நல்ல ரசம், குட் வைன்ன்றாரு. குட் வைன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டின்றாரு. இதை குடிச்சிட்டு இதுல நிறைய மது இருக்குதுன்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு? நல்ல குவாலிட்டி. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சில வைன் விற்கிறாங்க, அது வந்து புளிச்சு போயிருக்காது, ஆனா அதோடைய குவாலிட்டி தரம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குட் வைனா இருக்கும், நல்ல பெஸ்ட் குவாலிட்டியா பண்ணிருக்குவாங்க. அந்த மாதிரி திராட்சை ரசத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா செய்றார். இல்ல இயேசு கிறிஸ்து ஒருவேளை குடி பண்ணியிருந்தாருன்னா அப்போ அங்க வந்திருக்கிற எல்லாருமே கிறிஸ்து என்ன பண்ண தூண்டி இருக்கிறாருன்னு அர்த்தம் தெரியுங்களா? குடிக்க தூண்டி இருக்கிறார்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒருவனும் குடிச்சிட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் வரக்கூடாதுன்ற சட்டம் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து ஆசாரிய வேலையை செய்ய போகும்போது எப்படி திராட்சை ரசத்தை குடிக்கிறதுக்கு மற்றவர்களை தூண்டலாம், குடிய, புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன ரசத்தை ரெடி பண்ணியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா குட் வைன், நல்ல தரமான ரொம்ப மதிப்புக்குரிய ரசத்தை இவர் ரெடி பண்ணி கொடுக்கிறார். அப்படி இல்லைன்னா சொல்லணும் 690 லிட்டரு ட்ரிங்க்ஸ் ரெடி ஆச்சுன்ட்டு. கிறிஸ்துவோடைய அற்புதம். சரி, இதுதான் சம்பவம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஏறக்குறைய நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு 8 வசனத்துக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை பார்த்துட்டோம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? இதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே, அநேக முறை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதை படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோன்ட்டு. நம்ம நிறைய தடவை என்ன பண்ணுவோம்னா நமக்குரிய பாடங்களை படிக்கிறது வழக்கம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமையில அநேக விதமா நம்ம படிக்கும். கேரக்டர் ஸ்டடி படிக்குவோம், நம்முடைய குணலட்சணங்களை மாற்றக்கூடிய சில தேவனுடைய சத்தியங்கள், சில நேரத்துல தீர்க்க தரிசனங்களை பார்க்குவோம், சில நேரத்துல நிழல் பொருள் அப்படி பார்க்குவோம், அடுத்த சில நேரத்துல ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களை பார்த்துன்னு இருக்கோம். இப்படிதான் வரிசையா பார்த்துன்னு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய முழு திட்டமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த சின்ன அற்புதத்துக்குள்ள தேவன் நான் என்ன செய்ய போறேன், என் திட்டத்துல என்னென்ன நடந்தது, என் திட்டம் எது வரைக்கும் போகும் அப்படின்னு முழு விவரத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த ஒரே அற்புதத்துல வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது நிறைய உவமைகள் பேசுவாரு. அதுல அவர் அதிகபட்சமாக பயன்படுத்துற உவமை பரலோக ராஜ்யத்துக்கு எது? பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமை பேசுறாரா? அதிக தடவம் கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது எந்த உவமைகளை பயன்படுத்துவார்? கல்யாணத்தை பயன்படுத்துவார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுற உவமைகள் ஒரு 5 உவமைகள் கல்யாணத்தை பத்தி இருக்கும். கல்யாண விருந்து, 10 கன்னிகைகள், அப்புறமா பெரிய கல்யாண விருந்து, அடுத்து மணவாளன் வருகிற ஒரு உவமை, அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து சொல்வார், ஒரு எஜமானன் கல்யாண விருந்துக்கு போயிட்டு வரும்போது தன்னுடைய வேலைக்காரர்கள் தீவட்டிகளை வைத்துக்கொண்டு எஜமானன் வருவதற்கு காத்து கொண்டு நிற்குவார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு உவமை. அப்போ கிறிஸ்து அதிகமாக உவமைகளை பயன்படுத்தும் போது பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசும்போது எந்த உவமைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார்னா திருமணத்துக்குரிய உவமைகள். இப்போ இந்த சம்பவம் கூட எந்த சம்பவம்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்குரிய ஒரு சம்பவம். இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சுன்னு போலாம். இங்க கிறிஸ்து வந்திருக்கிறாரு. வந்த உடனே எது தீந்து போயிருக்கு? திராட்சை ரசம் தீந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2 தடவை வரார் மனுஷனாக. பழைய ஏற்பாட்டுல வந்திருக்கிறாரு, ஆனா அது வேற. நான் புதிய ஏற்பாடை மட்டும் பேசின்னு இருக்கிறேன். கிறிஸ்து
வந்த உடனே எது தீந்து போச்சா? திராட்சரசம் தீந்திருக்கு. இப்ப திராட்சரசம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டா இது கிறிஸ்துவின் எத்தனாவது வருகைன்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லலாம். திராட்சரசம் என்றால் வேதத்தில் எதை குறிக்கும்? எதை கூட குறிக்கும்? வாசிக்கலாம். 104 சங்கீதம் 15 வசனம். ஆசீர்வாதம். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். அப்ப திராட்சரசம் மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியாக்கும். இது அப்படியே வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷம் பண்ணும். இந்த உலகத்துல தேவன் எதை கொடுத்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க? பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். திராட்சரசத்தை ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிட்டு தேவன் பேசுவார். உபாகமம் 7 அதிகாரம் 13 வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட. தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு திராட்சை ரசம் இருக்கும்ன்றார். வாசிங்க. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும். அப்ப தேவன் ஒருத்தவங்களை ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றாரு? திராட்சை ரசம் கிடைக்கும்ன்றார். திராட்சை ரசம் எதோடைய வெளிப்பாடு, எதோடைய பிரதிபலிப்புனா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பு திராட்சை ரசம். இன்னொரு 2 வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9 மற்றும் 10. உன் பொருள் ஆனாலும் உன் எல்லா விலையின் முதற் பலன் ஆனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இப்ப கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ண அவர் என்ன பண்றாரா? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆடைகளில் திராட்சை ரசம். தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னா என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உங்களுக்கு என்ன இருக்கோ? திராட்சை ரசம் இருக்கும். அப்ப உங்களுக்கு திராட்சை ரசம் இருக்கும்னு சொன்னா தேவன் என்ன தெரியுங்களா சொல்ல வர்றாரு? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த திராட்சை ரசம் எப்படி வந்திருக்கும்? ஆங்கிலத்துல குட் வைன்னு தான் வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அங்க செஞ்ச அற்புதம் கூட எப்படி தான் இருக்கும்? குட் வைன்னு தான் இருக்கும். ஈசாக்கு யாக்கோப் ஆசீர்வதிக்குவார் இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது உனக்கு திராட்சை ரசம் இருக்கும்னு சொல்லி ஆசீர்வதிக்குவார். அப்ப திராட்சை ரசம் எதோடைய வெளிப்பாடுனா ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு திராட்சை ரசம். இப்போ சரி, இந்த வருஷத்தை நீங்க குறிச்சுக்கோங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேணாம். ஆதியாகமத்துல கூட இதே விஷயத்தை தான் பேசியிருக்குவார். 27, 28 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது. சரி, இப்ப கவனிக்கலாம். திராட்சை ரசம் என்றால் எதை குறிக்கும்? பிளெஸிங். இப்ப இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, எது தீந்து போயிருக்கு? இப்ப கிறிஸ்து வந்திருக்கிறாரு, எது தீந்து போயிருக்கு? இது கிறிஸ்துவின் எத்தனாவது வருகையில் ஆசீர்வாதம் தீந்து போச்சு. கிறிஸ்து வராரா? ஆசீர்வாதம் இல்லையா? முதலா ரெண்டாவதா? எப்படி நீங்க சொல்லணும்? சரி பார்க்கலாம், சரி பார்க்கலாம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து இப்போ முதலா ரெண்டாவதான்னு தெரியல, கன்ஃபியூஷன். ஆனா அவர் வந்திருக்கிறாரு, எது தீந்து போச்சுன்னு பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் தீந்து போயிருக்கு. சரி, அவர் எங்க வந்தாரு? கானா. கானானா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அளவுகோலுன்னு அர்த்தம். மெஷரிங் ஸ்டிக். மெஷரிங் ஸ்டிக்னா புரியுதுங்களா? அளவு எடுக்கிறது. எதுக்கு அளவு எடுக்குவாங்கோ? நீ எதுக்கு தெரியுங்களா தேவன் அளவு எடுக்குவாரு? நீ சரியான அளவுல வளர்ந்திருக்கிறியா இல்லையா அப்படின்ற அளவு எடுக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்துற வார்த்தை அளவுகோல். அதுல வேற என்ன கூட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு. அளவுகோல் என்றால் ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து எங்க வந்திருக்கிறாருன்னா கானாவுக்கு வந்திருக்கிறாரு. எதுக்கு வந்திருக்கிறாரா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28 அதிகாரம் 17 வசனம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலும். நியாயத்தை நூலும் ஆங்கிலத்தில் என்ன வருது பாருங்க? மெஷரிங் லைன். மெஷரிங் லைன் ஆஃப் ஜஸ்டிஸ். நான் நியாயத்தை நூலாக. அப்போ கிறிஸ்து எங்க வந்திருக்கிறார்னா கானாவுக்கு வந்திருக்கிறாரு. கானா என்றால் என்ன அர்த்தம்னா மெஷரிங் ஸ்டிக், அதாவது நியாய தீர்ப்பு செய்யற அளவுகோல். இப்ப இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்ய வந்திருக்கிறாரா? நியாய தீர்ப்பு எத்தனாவது வருகையில செய்யறாரு? 1 2? 1 செய்யறது இல்லையா? வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 9 அதிகாரம் 39 வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடனாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இது முதல் வருகையா 2ஆம் வருகையா? இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது முதலாம் வருகையை பத்தி பேசுறாரா அல்லது 2ஆம் வருகையை பத்தி பேசுறாரா?
அப்ப முதலாம் வருகையில வரும்போது கூட கிறிஸ்து என்ன தெரியுங்களா செய்ய வந்தாரு? நியாய தீர்ப்பு செய்ய வந்தார். யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு. அதனால தான் யூதர்களுக்கு நியாய தீர்ப்பு எழுதுறார். உங்கள் வீடு உங்களுக்கு பாலாய் விடப்படும். கிறிஸ்து குழந்தையாக ஆலயத்துல வரும்போது சிமியோன் காத்துன்னு இருக்கிறார், தீர்க்கதரிசி. அங்க பார்த்த உடனே இந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்வாருன்னா, இஸ்ரேல்ல அநேகர்களுடைய வீழ்ச்சிக்கு இவர் காரணமா இருக்குவாருன்னு சொல்வார். வாசிக்கிறோம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாக மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்பட்டதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்து வந்திருக்கிறதுக்கு காரணத்துல நிறைய பேர் இஸ்ரேல் என்ன வாங்கலாம், நிறைய பேர் எலும்புவாங்க, நிறைய பேர் விழுவாங்க. அதுக்கு யார் காரணமா இருக்குவாங்களா? கிறிஸ்து காரணமா இருக்குவாரா? இப்ப நேரா கிறிஸ்து எங்க வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கானா ஊருக்கு வந்திருக்கிறார். நியாயம் தீர்ப்பு செய்யவும் முதலாம் வருகையில வந்தார். நான் வசனத்துல என்ன சொன்னாருன்னா, நான் நியாய தீர்ப்பு செய்ய உலகத்துல என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ மெஷரிங் ஸ்டிக் எடுத்துன்னு வந்தார். அதனால தான் வந்த உடனே அத்திமரத்தை பார்த்தாரு இல்லைங்களா? அத்திமரத்தை பார்த்து நீ வேர்ல இருந்து என்ன ஆயிடுவ, பட்டு போயிடுவ. யூதர்களை பார்த்தாரு, கண்ணி எதிர்பார்த்தாரு. இருந்துச்சா யூதர்கிட்ட கண்ணி? கிறிஸ்து வந்தாரு. வந்த உடனே அத்திமரம் எப்படி பாக்குறதுக்கு செழிப்பா இருந்துச்சா, பச்சையா இருந்துச்சா? ஆனா கிட்ட போனா என்ன இல்ல, கனி இல்ல. இஸ்ரேல் மக்களை கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள வழி நடத்தி கொண்டு இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், இவங்க எல்லாருமே மக்களை ரொம்ப பயபக்தியாக செழிப்பாக ஏதோ பலி செலுத்துறோம் அப்படி இப்படி நடத்தினாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, கனியே இல்ல. இலை இருக்கு ஆனா அத்தி இல்ல, கனியே இல்ல. இப்ப உள்ள வந்திருக்கிறார். வந்தா எது தீந்திருக்கு? திராட்சை ரசம் தீந்திருக்கு. திராட்சை ரசம் என்றால் அப்ப அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. எப்படி தீந்துச்சு ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது ஆசீர்வாதம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப எப்படி தீந்து போச்சு பார்க்கலாம். இப்போ திராட்சை ரசம் தீந்த உடனே யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மரியாள் வராங்க. இப்ப மரியாள் யாருன்னு அடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த திராட்சை ரசம் என்றால் என்ன? இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. எதை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொன்னார்? சரி, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற காலகட்டத்துல தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. திராட்சை ரசம் தீந்து போச்சு. இனி டைம் இல்லை. புரியுதுங்களா? அந்த கொடுத்த காலம் முடிஞ்சிச்சு. அதனால தான் கலாத்தியர் 4 என்ன சொல்வாருன்னா, காலம் நிறைவேறின போது, டைம் முடிஞ்சிச்சுன்றார். உங்களுக்கு இவ்வளவு நாள் கொடுத்த இனி என்ன இல்லை, இனி இல்லை, காலி ஆயிடுச்சு, தீந்து போச்சு. அதை சொல்லணும்னா மரியாள் சொல்ற பாஷையில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷம் தீந்தாச்சு, ஆசீர்வாதம் முடிஞ்சிச்சு, பழைய சிஸ்டம், அதாவது பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்கள் மூலியமாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வரல. அதுதான் கிறிஸ்துவோடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம். இது வசனங்கள் இருக்கு. ரோமர்ல பவுல் சொல்றாரு பாருங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். இப்ப தேவனே அதை செய்யணும்னு யார் அனுப்புறாரு? இயேசு கிறிஸ்து அனுப்புறார். நல்லா கவனிங்க. அவரே வரல, தன்னுடைய குமாரனை அனுப்புறார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலியமா இவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேரம் முடிஞ்சிச்சு. திராட்சை ரசம் எதுல தீந்து போயாச்சு. இப்ப நேரா மரியாள் வராங்க. கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் தீந்தாச்சு, ஏதாவது செய்யுங்க. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆனா அந்த இடத்துல வசனத்துல என்ன சொல்லுவோன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மரியாளை பார்த்து மரியாளைன்னு கூப்பிட்டு இருக்குவாங்களா? கிறிஸ்து மரியாளை பார்த்து மரியாளைன்னு கூப்பிட்டு இருக்குவாங்களா? ஸ்திரீயே தான் கூப்பிட்டு இருக்குவாங்க. அப்போ ஒரு ஸ்திரீ கிறிஸ்து கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் தீந்தாச்சு. இது சம்பவம். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த திராட்சை ரசம்
ஆசீர்வாதத்தின் காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்திரீ போய் கிறிஸ்து கிட்ட சொல்லணும். இதான் சம்பவம். அப்ப யார் அந்த ஸ்திரீ? ஸ்திரீ தான், பேர் இல்ல. யார் அந்த ஸ்திரீ? பவுல் சொல்றார் கலாத்தியர் 4 அதிகாரம் 24 வசனம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, நியாயப்பிரமாணம். இப்போ ஒரு ஸ்திரீ எதுன்னு பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுனா சொல்லுதுன்னா கிறிஸ்து கிட்ட தீந்தாச்சு, இனி என்ன இல்ல, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுதா? சொல்லுதுங்க. வாசிக்கலாம் பாருங்களேன். கலாத்தியர் 4 அவரே சொல்வார், நியாயப்பிரமாணத்தின் கீழாக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஆங்கிலத்தில் நான் படிக்கிற பாருங்க. பட் when the right time came, தமிழ்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இப்ப இயேசு கிறிஸ்து வராரா? அவர் என்ன எடுத்துன்னு வராரு? இல்லங்க, அந்த கோல்ல எடுத்துன்னு வராரு. அவர் வரும்போது உன்னை எடுத்துன்னு வராரு. வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 3 அதிகாரம் 1 வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் இது யாரு? இயேசு, யோவான் ஸ்நானகர். அடுத்து, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன எடுத்துன்னு வராரு? உடன்படிக்கை. ஏன் உடன்படிக்கை எடுத்துன்னு வரணும்? ஏன்னா முன்னாடி இருந்த உடன்படிக்கை முடிஞ்சிச்சு. அப்போ இவர் வரும்போது என்ன எடுத்துன்னு வரணும்னு பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை எடுத்துன்னு வரணும். புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா அந்த உடன்படிக்கை ஆயிடுச்சு. இது எங்க இருக்கு? இது எந்த புஸ்தகத்துல இருக்கு? பழைய ஏற்பாடு. அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம் சொல்லுதான். ஏற்பாடு என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசம் தீந்தாச்சு. இப்ப நீங்க பண்ணாதான் ஆசீர்வாதம் வரும். நீங்க பண்ணலன்னா என்ன வராதுன்னா ஆசீர்வாதம் வராது. இப்ப கிறிஸ்து சொல்றாரு, நான் வெளிரங்கமா இன்னும் மேசியாவாக தெரியப்படுறதுக்கு நேரம் இது இல்ல, ஆனாலும் என்ன பண்ற, அற்புதத்தை செய்றேன்னு சொல்லி யாரை கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வேலைக்காரர்களை கூப்பிடுறாரு. இவங்க தான் வராங்க ஃபர்ஸ்ட். யார் இந்த வேலைக்காரர்கள்? அப்போஸ்தலர்கள், சீசர்கள். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவின் சபைதான். ஆதி காலத்துல இருந்து என்ன இருக்கிறாங்க? அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள பவுல் சொல்லும் போது நம்மளுக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்லாம் பேசியிருக்கார். சரி, அவங்க சீசர்களை கூப்பிட்டுட்டு இப்போ மரியாள் போறாங்க. கிறிஸ்து போறது இல்லை, நேரா மரியாள் போய் அவங்க சீசர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றத செய். கரெக்டா? இப்போ அந்த ஸ்திரீ யாரு? பழைய ஏற்பாடு. அந்த ஸ்திரீ யார்கிட்ட பேசுறாங்க? சீஷர்கள்ட்ட பேசுறாங்க. சீஷர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். இப்போ நாம. அப்போ நம்ம கிட்ட கிறிஸ்து சொல்றத கேளுன்ட்டு எந்த ஏற்பாடு சொல்லப்படுது? பழைய ஏற்பாடு தான். மோசஸ் எழுதுறார். பாகமம் 18 அதிகாரம் 15 வசனத்துல சொல்றாரு, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர்கள் மத்தியிலிருந்து தேவன் எழுப்புவார், அவர்களுக்கு செவி கொடுக்காத யாவரும் அறுப்புண்டு போவீர்கள். என்ன சொல்றாருன்னா அவர் சொல்றத கேளுங்கன்றார். அங்க ஸ்திரீ என்ன சொன்னாங்க சீசல்கிட்ட? அவர் சொல்றத செய். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? அதே தான். கிறிஸ்து சொல்றத செய். இன்னொரு வசனம் கூட இருக்கு, சங்கீதத்துல சொல்றார் பாருங்க. 2 சங்கீதம் 12 வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். யார? குமாரன. ஆனா இங்கிலீஷ்ல என்ன தெரியுங்களா வந்திருக்கோம்? ஆங்கிலத்துல என்ன வரும் பாத்தீங்கன்னா, சப்மிட் டு காட்ஸ் ராயல் சன். தேவனுடைய ராஜரீக குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணுங்க? சப்மிட் பண்ணுங்க. அவர் சொல்றத சப்மிட்னா என்ன அர்த்தங்க? அவர் சொல்றத கேளுங்க. அங்க அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்க? என் குமாரன் பையன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. பழைய ஏற்பாடும் என்ன தெரியுங்களா சொல்லுது? பழைய ஏற்பாடுன்ற ஸ்திரீயும் என்னதான் சொல்லுதுன்னா, என் குமாரன் என்ன சொல்றாரோ அதைப்படி செய். சரி, இப்ப குமாரன் சொல்றாரு, உடனடியா போய் என்ன எடுத்துன்னு வா, தண்ணி எடுத்துன்னு வா. எதுல நெருப்பு? என்ன ஜாடி? கல் ஜாடியில நெருப்பு. ஏன் கல்லு ஜாடியா மண்ணு ஜாடி இருக்கலாமே? சரி, என்ன அந்த திராட்சை ரசம் என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஆசீர்வாதம் எதுல இருந்து வந்துச்சு அவங்களுக்கு?
இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் எதுல இருந்து வந்தது? இஸ்ரேல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தாரா? எதன் நிமித்தமா கொடுத்தாருங்க? கற்பனை, பிரமாணம். நீங்க இதை செய்தீங்கன்னா ஆசீர்வாதம், செய்யலன்னா சாபம் சொல்லி இருந்தாரு. அப்ப இவங்க செய்தாங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். எதை கொடுத்தாரு? லா, நியாய பிரமாணம். அது எதுல தெரியுங்களா கொடுத்தாரு? கல்லுல கொடுத்தார். என்ன ஜாடின்னு பாத்தீங்கன்னா கல்லு ஜாடி. இப்ப எதுல ஊத்துன்னு சொல்றாருன்னா பிரமாணத்துக்குள் ஊத்து. அதுல பிரமாணத்துடைய முக்கியமான கரும்பொருளே அன்பு. இப்போ அன்பின் நிமித்தமாக தண்ணி ஊத்துணுமா உள்ளோ. எவ்வளவு கல் ஜாடி இருந்தது? 6. 6னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 6 என்றால் இம்பர்ஃபெக்ட், பரிபூர்ணம் அல்ல, அப்பரிபூர்ணம் தான் 6. 7 பரிபூர்ணம். அப்ப 6 கருஞ்சாடினா என்ன அர்த்தம்? கருஞ்சாடினா என்ன? கல்லு ஜாடினா என்னங்க? இப்பதான் பார்த்தோம், நியாயப்பிரமாணம். அதுக்கு என்ன சொல்வோம்? லா. லா. 6 கருஞ்சாடினா 6னா இம்பர்ஃபெக்ட். இப்ப இது ரெண்டும் சேருங்க. 6னா இம்பர்ஃபெக்ட். இம்பர்ஃபெக்ட்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒழுங்கில்லாதது இல்ல, பரிபூர்ணம் அல்ல. கல்லுனா நியாயப்பிரமாணம். அப்ப 6 கல்லுனா என்ன அர்த்தம்? இம்பர்ஃபெக்ட் லா, பரிபூர்ணம் இல்லாத நியாயப்பிரமாணம். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, இம்பர்ஃபெக்ட், பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் இருந்தது, ஆனா என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் பண்ண முடியல, இம்பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. ஏன்னா பிரமாணம் இம்பர்ஃபெக்ட் இல்ல, மக்கள் இம்பர்ஃபெக்ட். தேவன் கொடுத்த பிரமாணம் என்ன பெர்ஃபெக்டா இருக்குது, நாம இம்பர்ஃபெக்ட். அதனால நம்மள என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் பண்ண முடியல, பூர்ணப்படுத்த முடியல. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா அதுக்குள்ளதான் என்ன ஊத்து? தண்ணியா ஊத்து. இந்த கல்லு ஜாடிக்கு வேற ஒண்ணு சொல்லியிருந்தாரு, யூதர்களுடைய முரண்மைப்படி. அதை என்ன பண்ணுவாங்க? அவங்க எடுத்து சுத்தமாக்குவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்துல யூதர்களுக்கு சடங்கு கொடுத்தாரு, தங்களை சுத்திகரிக்கிற சடங்கு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்லுல தான் இருந்துச்சு. அவங்க கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் கல்வெட்டுல கொடுத்தாரா? அந்த கல்வெட்டுல தான் என்னன்னா எழுதி கொடுத்தாருன்னா, நீ சுத்திகரிக்க வேண்டும் என்றால் இது செய், நீ பாவத்திலிருந்து சுத்தமாகணுமா இது செய், தீட்டு கழிக்கணுமா இது செய். எல்லாம் எங்க இருந்துச்சு? அப்போ அந்த கல்ல இருக்கிறது தான் பார்த்து இவங்களை என்ன பண்ணாங்க? சுத்தமாக்குனாங்க. இந்த கல்லும் எதுக்கு தான் பயன்படுத்தினாங்கன்னா சுத்திகரிக்கிறது தான் பயன்படுத்தினாங்க. எங்க வச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம வந்து ஒரு சின்ன அற்புதம் தான் நம்ம பார்த்துட்டு போவோம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கா. ஆனா இதுல என்ன தீந்து போயிருக்கு? இப்போ திராட்சை ரசம் தீந்து போயாச்சு, தண்ணி இல்ல. இப்ப தண்ணின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும் தண்ணின்னா என்ன. தண்ணி சத்தியவசனம் கரெக்ட். வேற எதுக்கு தண்ணிக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்குது? ஜனங்கள். ஓகே, வேற எதுக்கு தண்ணி ஊத்தணும்? தண்ணி ஊத்துனா நான் சரி க்ளூ கொடுத்தா நீங்க கண்டுபிடிக்குங்க. தண்ணி ஊத்துனா அது ரெட் கலரா மாறும், திராட்சை ரசம். அத்தா திராட்சை ரசம். ஒண்ணு ஊத்துனா அது சிவப்பு நிறத்துல மாறிடும். எது ஊத்துனா ரத்தம் வரும். சரி, ரத்தம்ன்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஆனா ஒண்ணு ஊத்தணும், அது ஊத்துனா தான் அது ரத்தம் வரும். எது ஊத்தப்படணும்? சரி, வசனத்தை வாசிக்கலாம். 36ஆம் சங்கீதம் 8:9. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரென்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார். இப்ப நதினா எது? தண்ணி. இப்ப தண்ணியை பத்தி தொடங்குறாரு. இது எதுன்னு சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். ஜீவ ஊற்று. அப்ப தண்ணி என்றால் எதை கூட குறிக்கும்? ஜீவனை குறிக்கும். இப்போ இதுல எதை ஊத்துன்றாரு? தன்னுடைய ஜீவனை ஊத்தணும். அப்பதான் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரத்தம் கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இப்ப எடுத்துன்னு போய் யார ஊத்துன்னு சொல்றாரு? அவங்களோட சீசர்கள்ட்ட எடுத்துன்னு போய் ஊத்துறாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சரி, அதுல வரலாம், ஒரு கேள்வி இருக்கும். இப்ப சீசர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜாடியில தண்ணி நெருப்புன்னு. கிறிஸ்துவ நிரப்பி இருக்கலாம் இல்லையா? கிறிஸ்துவால பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? கடைசி அவர் கால் கழுவும் போது அவரே பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து வேலைக்காரனை போல கச்சை கட்டி கொண்டு கீழே உட்காந்து கால் கழுவுறாரு. அப்ப அவரே எடுத்துட்டு வந்து ரொப்பலாமே தண்ணிய.
ஏன் இவர் செய்யல அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுக்குள்ள கொஞ்சம் போனோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் வேலை செய்வாங்க. அதுல ரொம்ப பெரிய ஆசாரியன் யாரு? பிரதான ஆசாரியன். அவர் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த ஆசாரியர்களுக்காக வேலை செய்யறதுக்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் சில வேலைக்காரர்களை கொடுத்திருந்தார். அந்த வேலைக்காரர்கள் லேவியர்கள். அந்த லேவியர்களோட வேலை என்ன தெரியுங்களா? அங்க இருக்கிற தண்ணிய ரொப்பணும். இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள அப்படியே வாங்க. பிரதான ஆசிரியர் வந்திருக்கிறாரு. அங்க கூட யார் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீசர்கள் இருக்கிறாங்க, லேவியர்கள் போல. இப்போ அவங்களோட வேலை என்னன்னா, எதை நிரப்பணும்? தண்ணிய நிரப்புற வேலை. இப்போ வந்துட்டாங்க, தண்ணியை நிரப்புறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கர்ஜாடினா என்ன? பிரமாணம். தண்ணினா என்ன? ஜீவன். இப்போ நியாய பிரமாணத்துல என்ன ஊத்தணும்? ஜீவனை ஊத்தணும். யாரோட ஜீவன்? கிறிஸ்துவோட ஜீவன். ஆனா அவர் தானே ஊத்துனாரு கிறிஸ்து. இங்க ஊத்துந்து யாரு? சரி, அந்த ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஊத்துனாரா? 2 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயுல சொல்லும்போது, மத்தேயு 5:17, நான் நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசன ஆகமத்தை ஆகிலும் அழிக்க வரல, மாறாக நிறைவேற்றவே வந்தேன். நிறைவேற்றனா இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க? ஃபுல்ஃபில். இருக்கிறீங்களா? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா இங்கிலீஷ்ல என்னதான் சொல்வீங்க? ஃபுல்ஃபில். அந்த கருஞ்சாடிய தண்ணி எவ்வளவு ரொப்புனாங்க பாருங்க, பாதியா? ஃபுல். ஃபுல். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை என்ன தெரியுங்களா பண்ண வந்தாரு? ஃபுல் பண்ண வந்தார். ஃபுல்லா ஃபில் பண்ண வந்தார். ஃபுல்ஃபில் பண்ண வந்தார். இப்போ வந்தாச்சு. அவர் தண்ணி தானே ஊத்துறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன ஊத்துனார்? அவருடைய உயிரை. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து ஊற்றி என்ன பண்ணாருங்களா? அவருடைய ஆத்மானா லைஃப். அவருடைய ஆத்மாவை எதுல ஊத்துனாரா? மரணத்துல ஊத்தினார். அந்த திராட்சை அந்த இதுல கல்லு ஜாடியில என்ன பண்ணாங்க? தண்ணிய ஊத்துனாங்க. கிறிஸ்து தன்னுடைய உயிரை நியாய பிரமாணத்தை நிறைவேற்றத்துக்காகவே ஊத்தினார். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அங்க கிறிஸ்துவில ஊத்துனாரு, இங்க ஊத்துந்து யாரு? வேலைக்காரர்களை ஊத்துனாங்க. அப்படின்னா இது கொஞ்சம் கவனிச்சாதான் இது புரிய முடியும். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு சீசர்கள் உதவி செய்தார்கள். கிறிஸ்து அது எப்படின்றது நான் விளக்குறேன். கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்யறதுக்கு இங்க இருக்கிற சீசர்கள் உதவி செய்தார்கள். கிறிஸ்து தன்னுடைய தேவனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு கிறிஸ்துவின் சீசர்கள் உதவி செய்தாங்க. எப்படின்னா, முதல் யோவான் ஸ்நானகர் கிறிஸ்துவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அறிமுகம் படுத்துறார். மரியாள் கிறிஸ்து சாக போறதுக்காக தன்னுடைய சரீரத்தை முழுவதும் அந்த பரிமள தைலத்தினால் அவரு சுத்திகரிக்கிறாங்க. கிறிஸ்துவோடைய கடைசி ராபோஜனத்துக்கு அவங்களுடைய சீசர்கள் போய் மேல் வீட்டறையை செய்யறதுக்கு வேலை செய்யறாங்க. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீசர்களும் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய உயிர் கொடுக்கிற வேலையில சின்ன சின்ன பங்குகளை எடுத்துக்கொண்டார்கள். கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் யூதாஸ் கூட நீங்க சொல்லலாம். அவர் கூட என்னதான் பண்றாருன்னா, கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பங்கை செய்கிறார்கள். எதுக்கு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை ஊத்தணும். ஆனா இங்க எப்படி காமிக்கிறாருன்னா, சீசர்களை வச்சு ஊத்த வைக்கிறார். கன்ஃபியூஷனா இருக்கா? புரிஞ்சுச்சா? இல்ல குழப்பமா இருக்கா? சரி, இப்ப அப்படியே உள்ள போலாம். இப்ப ஊத்துன உடனே அது என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, ஊத்திட்டாரு தண்ணி. தண்ணினா என்ன? ஜீவன். கல்லுனா கல்ஜாடி நியாயப்பிரமாணம். அப்ப கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றுறதுக்காகவே என்ன கொடுத்தாரு? தன் ஜீவனை கொடுத்தார். இப்ப கொடுத்த உடனே அது என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னவா மாறுச்சு? ஆசீர்வாதம் தான், கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல என்னவா மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா, திராட்சை ரசம் சிவப்பு நிறத்துல மாறி நின்னுச்சு. இயேசு கிறிஸ்து எத்தை இப்ப வெளியே எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ரத்தத்தினாலே சம்பாதித்த ஒரு உடன்படிக்கையை வெளியே எடுக்கிறார். எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, கொஞ்சமா எடுங்கன்றார். ஃபுல்லா இன்னும் எடுக்க சொல்லல. ஃபுல்லா இருக்கிறது யாருக்கு? அவங்கவுங்களுக்கு கொடுக்குவார். அவங்கவுங்க நேரத்துல அவங்களுக்கு கொடுக்குவார். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, உடனடியாக அவங்க சீசர்களை கூப்பிட்டு கொஞ்சமா எடுத்துன்னு போய் யார்கிட்ட கொடு?
கெஸ்டா அந்த அந்த கல்யாணத்துக்கு மேல இருக்கிறவர் அவர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடு. அவர் என்ன பண்ணிட்டோம், அவர் ருசிச்சு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போய் கொடுத்தா, அவர் ருசிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, முன்னாடி வந்திருந்தோடோ இது எப்படி இருக்கு, இதுதான் பெஸ்ட் சொல்லிட்டார். அப்ப இவர் யார்? உடன்படிக்கை எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க அந்த யூதர்களுக்கு மேலானவர்கள், அவ்வளவுதாங்க. முற்பிதாக்கள்லாம் இன்னும் வரவில்லை. யூதர்கள் தானே அங்க அந்த திருமணம் யாருக்கு நடந்துன்னு இருக்குது, யூதர்கள். இவர் யாரு? யூதர்களுடைய திருமணத்தை மேற்பார்வை பார்க்கிறவர். அப்பனா யூதர்களுக்கு மேல இருக்கிறோங்க. நம்ம இன்னும் வரல, நம்ம வெளியே இருக்கிறோம். யூதர்களுக்கு மேலானவர்கள், தலைவர்கள். அப்போ இந்த உடன்படிக்கை ரத்தத்தை யாரு கூட எடுத்துன்னு போய் கொடுன்னு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை வழி நடத்தக்கூடிய மூப்பர்கள் போய் கொடுத்தாங்க. வசனம் இருக்கு, நான் அதனால தான் சொல்றேன். கிறிஸ்துவோடைய பலி நிமித்தமாக சத்தியம் கிடைச்சிச்சு இல்லையா, இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, நம்மளுக்காகத்தான் ஜீவன் கொடுத்தாரு, இதுதான் அவருடைய உடன்படிக்கைன்னு சொல்லி யூதர்களுக்கு மட்டும் போகல, யூதர்களுக்குள்ளவே மேல் பொறுப்புல இருந்தாங்க பாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள், அவங்களுக்கு கூட போச்சு. அவங்க குடிச்சிட்டு, அதாவது கிறிஸ்துவோடைய சத்தியத்தை ருசி பார்த்துட்டு இதுதான் பெஸ்ட்னு பிடிச்சாங்க. உதாரணம் சொல்லிட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இருந்தார், பரிசேயன் வழி நடத்துற நிலைமையில வந்தது உடன்படிக்கை. இதை ருசிச்சுன்னா சொன்னாருன்னா, நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் இதுதான் பிடிச்சார். நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. யார் யார் வந்திருக்கிறாங்க பாருங்க, பிரதான ஆசிரியர்கள் உள்ள வந்திருக்காங்க. அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் ஆசாரியர்களும் அநேகரும் விசுவாசத்துக்குள்ள வந்தாங்க. ஆசாரியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டமானவர்களா மேலானவர்களா? மேற்பார்வையில் இருக்கிறவர்கள். அங்க போது என்ன பண்ணு, நீ ருசிச்சு பார். இவ்வளவு நாள் அதை பத்தி சொன்ன இல்லையா, நீ அதை தான், ஏன்னா அவங்க தானே கொடுத்தாங்க. கவனிங்க, அந்த திருமணத்தை மேற்பார்வை பார்க்கிறவர் தான் திராட்சரசத்தை விருந்தாளிகளுக்கு கொடுத்தாங்க. ஆசாரியர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை ஜனங்கள் கொடுத்தாங்க. புரியுதா இல்லையா? ஆசாரியர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை யார் கொடுத்தாங்கன்னா ஜனங்கள் கொடுத்தாங்க. இப்போ அதே ஆசாரியர்களுக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் போகுது. அத ருசிச்சு பார்த்தவர்கள் உண்மையா என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் கரெக்ட் அப்படின்னாங்க. நிறைய பேர் ஜெபாலய தலைவர்கள், அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கிறிஸ்பஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சினோகாக் லீடர், ஜெபா ஆலய தலைவர். இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா, சபையை வழிநடத்தி கொண்டு இருக்கிற போதகர்மார்கள் பெரிய பெரிய நிலைமையில அந்த மாதிரி ஏத்துக்கொண்டார்களா. அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொஸ்தேனுன்னு வருவார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் லீடர் ஆஃப் த சினோகாக், யூதர்களுடைய ஜெப ஆலயத்தை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள். இவங்களுக்கு போச்சு. சில பேர் அதை ருசிச்சு பார்த்துனா சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் முன்னாடி வந்த பிரமாணத்தோடைய இந்த பிரமாணம் எப்படி இருக்கு, ரொம்ப பெஸ்டா இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, அன்பின் பிரமாணம். ஏன்னா அந்த தண்ணி எங்க இருந்து எடுக்கப்பட்டது, இல்ல அந்த தண்ணி எங்க இருந்து அந்த திராட்சரசம் எங்க இருந்து வந்துச்சு, அந்த 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 சம்பவத்தை கவனிங்க. திராட்சரசத்தை எங்க இருந்து எடுத்தாங்க, ஜாடியில இருந்து எடுத்தாங்க. ஜாடி என்றால் எது, பிரமாணம். அப்பனா நம்மளுக்கு வந்த புது பிரமாணம் இருக்குது இல்லைங்களா, அன்பின் பிரமாணம். இது எங்க தெரியுங்களா வந்துச்சு, அதே நியாய பிரமாணத்துல தான் வந்துச்சு. அதனால தான் பவுல் சொல்றாரு, அன்பை நிறைவேற்றுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஏன்னா எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே இடத்துல இருந்து தான் வேற ஒண்ணு எடுத்து கொடுத்தார். தண்ணி இல்ல, இப்ப எது, திராட்சை ரசம் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது எங்க வச்சிருக்கிறாரு, கிறிஸ்து செய்த அற்புதத்துல தன்னுடைய பலியை வச்சிருக்கிறார். நான் அடுத்து என்ன செய்ய போறேன், இது எப்படி எல்லாத்துக்கும் போவோம். இன்னும் யாருக்கு போல தெரியுங்களா, இந்த திராட்சை ரசம் இப்ப யார் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 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 பெரிய நிலைமையில இருக்கிறவங்க டேஸ்ட். இன்னும் யாருக்கு போகணும், கல்யாணத்துக்கு அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கும் என்ன ஆகணும், அவங்களுக்கும் போனோம். அது எப்போ, அது எப்போ, இதுதான் ஆரம்பத்துல பார்த்தோம். இந்த திருமணம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டே 7 3rd day. அதாவது பரிசையின் பிரகாரம் பார்த்தா 7வது நாள், வசனத்தின் பிரகாரம் பார்த்தா 3வது நாள். இப்ப நம்ம எங்க தெரியுங்களா நின்று இருக்கிறோம், நாம நிக்கிறதே 7ஆம் நாள்ல தான் நின்று இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அங்கதான் நின்று இருக்கிறோம். இப்போ 3வது நாள்னா எது,
சரி, அந்த 3வது நாள்லாம் எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொன்னாரு? அந்த 3வது நாளுக்கு படிச்சோம் இல்லைங்களா? 3வது நாளை மட்டும் என்ன சொன்னாரு? டபுள், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்பனா நமக்கும் என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன வரணும்? டபுள் ஆசீர்வாதம் வந்தே வரணும். இப்போ இந்த 3வது நாள் எதுன்னு பார்த்துட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா அப்படியே கடைசியா முடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு நாள் என்றால் 1000 வருஷம் நல்லாவே தெரியும். கிறிஸ்து என்ன பண்றாருன்னா 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை முதல் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை இது குணமாக்குவார். இஸ்ரேல் மக்கள் சொல்லுவாங்க. நம்ம யாருக்கிட்ட திரும்பலாம்? கர்த்தர்கிட்ட திரும்பலாம். அவர் நம்மளை பீறினார், அவர் தான் நம்மளை குணமாக்குவார். எத்தனாவது நாள் குணமாக்குவாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். எத்தனாவது நாள் அவங்களை எழுப்புவாரா? 3ஆம் நாளிலே அவர்களை எழுப்புவார். 2ஆம் நாள் வந்துட்டாங்க உள்ள யூதர்கள். அத்தா 2ஆம் நாள்ல நம்மளை உயிர்ப்பிக்குவார். உளுந்து போன எலும்புகள் படிக்கிறோம் இல்லைங்களா? இஸ்ரேல் மக்கள் வந்தாங்களா? 2ஆம் நாள் உள்ள வந்துட்டாங்க. இப்ப 3ஆம் நாள் அவங்களுக்கு என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எழுப்பப்படுகிறது தான் அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும், அந்த காத்தடிக்கணும். அந்த 3ஆம் நாள் நீங்க கணக்கு எடுக்கணும்னா 2 கணக்கு எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் கிட்ட தான் வரும். கிறிஸ்துவோட ஞானஸ்தானத்திலிருந்து கூட எடுக்கலாம், அல்லது கிறிஸ்துவோடைய மரணத்திலிருந்து கூட எடுக்கலாம். கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிபி 20 இருக்கிறீங்களா? இல்ல, கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிபி 29. அவர் மரிக்கும் போது கிபி 33. நீங்க அங்கத்திலிருந்து கால்குலேட் பண்ணா கூட 3வது நாள் எங்க வரும்னா ஒன்னா 2029 வரணும், அல்லது 2033 வரும். 3000 வருஷம் அங்கிருந்து 3வது நாள். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த வருஷத்தை கொடுக்கல, 3வது நாளுக்குள்ள போய் நிற்கிறோன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். அதுக்குள்ள நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். குழப்பமா இருக்கா? இன்னொரு தடவை சொல்லணுமா? சரி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கிபி 29 ஒரு நாள் என்றால் 1000 வருஷம். 3வது நாள் இஸ்ரேல் மக்களை எழுப்பிறன்னு சொன்னா அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் கிபி 29 எங்க வரும்னு பாத்தீங்கன்னா 1029. அப்புறமா எங்க முடியும்னு பாத்தீங்கன்னா 2029. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 2025 இருக்கிறோம். 2029க்கு அப்புறமா 3வது நாள் தொடங்கும். இது ஞானஸ்தானத்திலிருந்து எடுத்தா. அவரோட மரணத்திலிருந்து எடுத்தீங்கன்னு வைங்களேன், அவர் மரிக்கும் போது கிபி 33, அங்கத்திலிருந்து 1000 வருஷம் எடுத்தீங்கன்னா 1033. அது முதல் நாள். 2வது நாள் எடுத்தீங்கன்னா 1033 2033 வரைக்கும் 2ஆம் நாள் முடியுது. 2034 3ஆம் நாள் தொடங்குது. அவ்வளவுதான். அப்போ சபை முடியுது அதெல்லாம் இல்லை, அது யாருக்குமே தெரியாது. 3வது நாள் தொடங்குது. இப்போ கிறிஸ்து இன்னொரு விஷயத்த கூட சொன்னார். இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாள்ல நான் அதை எழுப்புவேன் சொன்னாரா? எந்த ஆலயம் அப்படின்னா தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்தே இப்படி சொன்னார். நிறைய பேர் இன்னைக்கு கூட என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவரை உயிரோட வருதை பத்தி சொன்னார். ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை எழுப்பினது தேவனின் வசனம் நிறைய இருக்கு. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பினார்ன்ட்டு. ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரா? நான் எழுப்புறேன்றார். அதுக்கு க்ளூ என்ன கொடுக்கிறார்னா தம்முடைய சரீரமாகிய ஆலயம் என்றார். இப்போ இதுக்கு விடையே கிடைக்கல. பவுல் வராரு. பவுல் லிங்க் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டார். கொலோசர் எல்லாம் சொல்லும் போது நீங்களே கிறிஸ்துவின் சரீரம் என்றார். சரீரமும் நாம தான், ஆலயம் நாம தான். இந்த சரீரமாகிய ஆலயத்தை எப்போ எழுப்பி முடிச்சிடுறேன்னு சொல்றாருன்னா 3ஆம் நாள் நான் முடிச்சிடுவேன்றார். நம்ம எங்க போயின்னு இருக்கிறோம்னா 3ஆம் நாள் இன்னும் கொஞ்ச நாள்ல சில வருஷத்துல தொடங்கிடும். உள்ள வந்திருக்கிறோம். இப்போ இந்த அற்புதம் எப்போ நடந்து எப்போ கொடுக்குறாரு திராட்சரசம் எல்லாருக்குமே? அந்த திருமணமே எங்க நடக்குதுங்க? 7ஆம் நாள் 3ஆம் நாள் பார்த்தோம். வரிசையின் பிரகாரம் 7வது நாள் வருது, வசனத்தின் பிரகாரம் 3வது நாள். கிறிஸ்துக்கும் தன்னுடைய மனைவிக்கும் நடக்கிற திருமணம் கூட பைபிள் என்னைக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் தான் பேசப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, தன் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணால் அங்க மணவாளன் வரார். அற்புதத்துல இங்க வருகிற மணவாளன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ அங்க என்ன கொடுக்கணும்? எல்லாருக்குமே என்ன கொடுத்தாங்க?
வைன், திராட்சை ரசம் கொடுத்தாங்க. அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்? அங்க வைன்னா இங்க என்ன கிடைக்கணும்? வைன் கிடைக்கணுமா இல்லையா? வைன் கொடுக்கிறாராம். எப்ப எங்க தெரியுமா கொடுக்கிறாரு? மலையில இருந்து ஊத்துறாரா வைனை. அப்படிதான் வசனமே சொல்லும். மலையில இருந்து வைனை ஊத்துவாராம். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், என்ன மலைகள் திராட்சை ரசத்தை. The mountains will drip sweet wine. மலையில இருந்து என்ன ஊத்துறேன்றாரு? திராட்சை ரசத்தை. திராட்சை ரசம்னா என்ன? ஆசீர்வாதம். நான் மலையில இருந்து என்ன ஊத்துவேன்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை ஊத்துவேன். யாருக்கு ஊத்துவ? எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஆமோஸ்ல கூட வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆணையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடியுமா? அப்ப மலை முழுசா என்னதான் இருக்குமா? ரசம் தான். மலைனா எது? ராஜ்யம். அப்ப ராஜ்யம் முழுசா என்னதான் இருக்கும்னு சொல்றாருன்னா ஆசீர்வாதம் தான் இருக்கும். அங்க கொஞ்சமா எடுத்து கொடுத்தாரு, இங்க என்ன கொடுக்கிறாருன்னா மலை முழுசா கொடுத்துறாரா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு நல்லா கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அங்க நடக்கிற சம்பவம் என்ன? விருந்து. இங்க என்ன நடத்துறாரா? ஒரு விருந்து நடத்துறாரா. விருந்தை ஆயத்தம் பண்றார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசம் இருக்குதுங்களா? பழமையான திராட்சை ரசத்தை வைக்கிறாரா. ஏஜ்டு வைன். ஏன் பழமையான ரசம் சொல்றாருன்னா அவர் உலக தோற்றம் முதல் உலக மக்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை நியமிச்சு வச்சிருந்தாரோ அதை இங்க கொடுத்துருவாராம். பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசம். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, தெளிந்த பழமையான. ஏன் தெரியுங்களா தெளிந்தன்னு சொல்றாரு? இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது கலப்படம். கலப்படம்னா சத்தியத்தை கலப்படம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தெளிந்த சத்தியமா இருக்கும், கலப்படமே இருக்காது, பியோர் ட்ரூத். தெளிந்த திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவார்னா கொடுக்குவாரா. இது எங்கத்துல இருந்து கொடுக்குறாரா? மலை மேல இருந்து கொடுக்குறாரா. ஏன் மலைன்னு சொல்லணும்? நம்ம நிறைய நேரத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா இடத்துலயும் பர்வதம். ஏன் மலைன்னு பேசணும்? சரி கரெக்ட் தாங்க. ஏன் மலைன்னு சொல்லணும்? வேற எதுனா சொல்ல இல்லையா? ஏன் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஏன் பைபிள ராஜ்யத்தை எப்பவுமே மலைன்றாரு? ஏன்னா முதல் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருந்தது மலை மேலதான். முதல் தேவனுடைய ராஜ்யம் எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்தில். ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சு? மலை மேல இருந்துச்சு. ஏதேன் தோட்டம் இருந்த இடம் மலை. வசனம் இருக்கு. ஏன்னா அந்த வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துறேன். தோட்டத்துல இருந்து என்ன வந்தது? நதி எல்லா இடத்துலயும் பாஞ்சுது. நீங்க கவனிச்சு பாருங்க, பெரும்பாலும் இந்த உலகத்துல நதி எங்க ஊற்று வரும்னு பாத்தீங்கன்னா மலை மேலதான் வரும். ஊற்று பெரும்பாலும் அங்கதான் வரும். வசனம் இருக்கு, வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் இதை சொல்லிட்டு அவருடைய பர்வதத்தின் மேல் நான் உன்னை வைத்தேன்னு வர்ற வசனம். நீ காப்பாற்றுகிறவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். எங்க வச்சேன்னு சொல்றாரு? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நான் உன்னை வைத்தேன். அப்ப எங்க வச்சேன்னு சொல்றாருன்னா உன்னை நானு மலை மேல வச்சேன்றார். ஏன் மலைன்றாருன்னா மலை தான் வானத்துக்கும் பூமிக்கும், வானத்தை தொடுகிற இடம் மலை. இதனால தான் நிம்ரோதெல்லாம் பண்ணும்போது நாங்களும் ஒரு ராஜ்யத்தை கட்டுறோம் அப்படின்னு கட்டினாங்க. ஏன்னா தேவனுடைய அவருடைய அரசாங்கம் இருந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மலை. நீங்க அப்புறமா பின்னாடி எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலயும் மலைன்னு வரும். உதாரணத்துக்கு சீனாய் மலை, அங்கதான் தேவன் பேசினாரா? அப்புறமா நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா சியோன் பர்வதம் அப்படின்னு வரும். இயேசு கிறிஸ்துவின் மறுரூப மலை, அது மலைன்னு பேசப்படும். கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது எங்க போனாருன்னு இருக்கோம், மலைக்கு போனாருன்னு பேசப்படும். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா மலை மேல வரும்னு சொல்லும். கிறிஸ்துவோட ராஜ்யத்தை திருப்பி என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா மலைன்னு சொல்லும். ஒரு டைப்பே வச்சார். டைப் என்ன டைப்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஜீவ விருட்சத்தின் மரம்,
கனி. அப்புறமா இவங்களை ஆதாம் ஏவாளை வெளில அனுப்பிச்ச உடனே அந்த வழியை என்ன பண்ணிட்டாருன்னா கேருபீன்களை வச்சு மூடிட்டாரு. சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது மோரியா மலை மேல கட்டினார். ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்துச்சோ அதெல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ள வைக்க சொன்னார். என்ன வைக்க சொன்னார்னா, இங்க 2 கேருபீன்கள்னா அங்க 2 கேருபீன்களை வச்சார். இங்க ஜீவ விருட்சத்தின் மரம்னா அங்க குத்துவிளக்கு மரத்தை போல் அதை வெயின்னு சொன்னார். அப்போ ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்துச்சோ மலை மேல, இங்கேயும் மலை மேல கட்டப்பட்ட ஆலயத்துல அதே வச்சார். அங்க ஹோலிஸ் ஆஃப் ஹோலி, பரிசுத்த ஸ்தலம்னா இங்க தேவனுடைய பரிசுத்த பர்வதம் அப்படியே கனெக்ட் பண்ணார். அதனால தான் கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அவருடைய ராஜ்யத்தை எல்லாமே எதுக்கு ஒப்பிட்டு சொல்லனா, மலைனும். ஏசாயா 2:2 கூட சொல்வார், கடைசி நாளிலே கர்த்தருடைய பர்வதம்னு பேசுவார். வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களில் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அப்போ மீண்டும் கடைசி நாளை பத்தி சொல்லும் போது அவருடைய ஆலயத்தை பத்தி பேசுறார். அது எங்கதான் பேசுறாரு? மலை மேலத்தான் பேசுறார். தானியேல் தீர்க்க தரிசனம் கூட படிச்சிருக்கிறோமா? ஞாபகம் இருக்கா? அந்த சின்ன கல் வந்து மோதி இந்த ராஜ்யங்களத்தையும் பொடி ஆக்குன பின்பு அந்த கல் என்னவா மாறும்? பெரிய பர்வதமாய் மாறி இருக்கும். அது கூட என்னவா தான் மாறி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மலையா தான் மாறி இருக்கும். கிறிஸ்துவோட சபையை யோவானுக்கு எடுத்துன்னு போய் காமிக்கும் போது யோவானை எங்க தான் கூப்பிட்டுன்னு போனாருன்னா மலைக்கு தான் கூப்பிட்டுன்னு போனார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை. அப்ப சபையை காமிக்கும் போது எங்க இருந்து யோவானுக்கு காமிச்சாரா? மலை மேல தான். அப்ப எல்லா இடத்துலயும் மலை ஏன் காமிக்கிறார்னா, மலையில தான் முதல் அவருடைய ராஜ்யம் இருந்தது. அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கணும்னா மீண்டும் எங்க தான் ஸ்தாபிக்கிறார்னா மலை மேல தான் ஸ்தாபிக்கிறார். சரி, இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப 3ஆம் நாள் உங்களுக்கு என்ன கிடைக்குது? எவ்வளவு ஆசீர்வாதம்? டபுள் பிளெஸிங், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்பனா கிறிஸ்துவோடைய இந்த மலை இந்த பர்வதத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அங்க போகிறவர்களுக்கு என்ன கிடைக்கணும்? டபுள் பிளெஸிங் கிடைக்கும். கிடைக்குதானா? கிடைக்குது. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். ஜெகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இப்ப இந்த ஜெகரியால வந்து இஸ்ரேல் மக்களை பத்தியே சொல்வாரு. ஆனா மேலத்துல நீங்க படிச்சீங்கன்னா கான்டெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை இருக்கும், முதல் வருகை இருக்கும். மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்துல பேசுவார். 10ஆம் வசனத்துல சமாதானம் மீட்புன்னு பேசுவார். இதை சொல்லிட்டு தான் அரணுக்கு திரும்புங்கள், சிறைப்பட்டவர்கள் யாருன்னா மரண கைதியா இருக்கிறீங்களே நீங்க திருப்பி எங்க வாங்கோ? வீட்டுக்கு வாங்கோ. உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்குவார்னா டபுள் பிளெஸிங், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்குவாருன்னு சொல்வார். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். எவ்வளவு வருமா? 2. ஏசாயா 61ஆம் அதிகாரமே மேசியா பத்தின தீர்க்க தரிசனம். அதுல நிறைய இருக்கும். கிறிஸ்துவின் முதல் வருகை இருக்கும், 2ஆம் வருகை இருக்கும். ஆனா வாங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்றாரு? டபுள், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வாங்குது யாருன்னா இருக்கிறாங்களா? டைரக்டா, நேரடியா? யோபு அல்லா வேதனைப்பட்டு பாடுபட்ட பின்பு தேவன் என்ன கொடுக்கிறார்னா டபுள் பிளெஸிங். இப்போ முழு மனித குலமே எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேதனைப்பட்டு துயரத்துல இருக்கிறாங்க. முடிவுல எவ்வளவு ஆசீர்வாதம் வரும் இவங்களுக்குன்னா டபுள் பிளெஸிங், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இது எங்க வச்சிருக்கிறாரு? இந்த முழுமையான, அதாவது நம்ம எங்க பார்த்துன்னு இருக்கிறோம்னா நியாயப்பிரமாணத்துல தொடங்கி எங்க வந்திருக்கிறோம்? ராஜ்யம் வரைக்கும். இது எங்க சொல்றாருன்னா அவருடைய ஒரே சின்ன விஷயம் ஒரு 7-8 வசனத்துல அற்புதத்துல உள்ளடக்கி வச்சிருக்கிறார். இதுல ஒரு சின்ன கணக்கும் இருக்கு, அதை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். இந்த சம்பவம் எத்தனாவது நாள் நடக்குது? அங்க எவ்வளவு கருஞ்சாடிகள் இருந்தது? 6. இப்போ கிறிஸ்து இதுல ஒரு சின்ன கணக்கு வைக்கிறார். 6 3 கூட்டினீங்கன்னா 18 வரும். 18க்கான அர்த்தம் என்னன்னா விடுதலைன்னு அர்த்தம். பைபிள்ல 18 நம்பருக்கு என்ன அர்த்தம்னா சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிறதுக்கு 18 பயன்படுத்துறார். எங்க இருக்கு? 3 இடத்துல இருக்கு. 3 வசனத்தை வாசிக்கலாம். முதல் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எக்லோன் என்ற மோகாபு ராஜா இஸ்ரேல் மக்களை 18 வருஷம் ஒடுக்கி இருக்குவான். அப்புறமா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா விடுதலை கிடைச்சிருக்கும். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மீண்டும் இஸ்ரேல் மக்களை அங்க இருக்கிற அமோரியர்கள் எவ்வளவு வருஷம் ஒடுக்கி இருக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா 18 வருஷம் ஒடுக்கி இருக்குவாங்க. அப்பனா ஒடுக்கப்பட்ட மக்களை
விடுதலை செய்யறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த நம்பர் பயன்படுத்தப்படும். இன்னும் ஒரே ஒரு வசனம், சாத்தானோட பிடியில இருக்கிறாங்க இல்லைங்களா, இன்னைக்கு உலகமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? சாத்தான் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு கூட தேவன் வசனத்துல 18 பயன்படுத்துறார். எங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் அன்னைக்கு ஜெபாலயத்துல இருக்குவார். அங்க இருக்கும்போது ஒரு ஸ்திரீ வராங்களாம். அந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கூனி மாதிரி இருப்பாங்க, கிரிப்பிள்டா இருக்குவாங்க. அவங்க எவ்வளவு வருஷமா கிரிப்பிள்டா இருக்குவாங்கன்னா 18 வருஷம். அதுக்கு பைபிள் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, he saw a woman who had been crippled by an evil spirit. She had been bent double for 18 years. யாரால் பிடிபட்டிருந்ததுன்னா சாத்தானால் பிடிபட்டது. இப்போ உலக மக்கள் முழுவதும் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள போய் மாட்டின்னு இருக்கிறாங்கன்னா, மரண கைதி சாத்தானுக்கிட்ட மாட்டி ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இதை எல்லாருக்கும் செய்வார். அப்போ இந்த திராட்சை ரசம் எப்படி ஓடும்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலேந்து கீழே ஓடும். இது எங்க காமிக்கிறாருன்னா, இந்த கானாவூர் அற்புதத்துல சின்னதாக வச்சிருக்கிறார். ஆனா மகா பெரிய தேவனுடைய திட்டமே இருக்கு. இது இன்னும் முடியல. கானாவூர்ல இன்னொரு அற்புதமும் இருக்கு. அது வேற இன்னைக்கு நான் படிக்கலாம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.